பரவலாக்க மாதிரியே பண்ணுறாங்க மக்களுக்கு. ஹைபிரிட்ஸ் ஏன் உருவாக்குனாங்கன்னா நிறைய காரணங்களுக்காக தான் ஹைபிரிட்ஸ் உருவாக்குனாங்க. இப்போ வந்து ஒரு புதிய ரகம் கண்டுபிடிக்கிறாங்கன்னா எதுக்காக கண்டுபிடிப்பாங்கன்னா விவசாயியோட ஆங்கிள் இருந்து தான் ஃபர்ஸ்ட் யோசிப்பாங்க. ஒரு விவசாயி நம்ம ஒரு காலத்தில் விவசாயம் அப்படிங்கிறது வாழ்வியல், எல்லாருமே விவசாயம் பண்ணாங்க. விவசாயம் பண்ணலைன்னா கூட அட்லீஸ்ட் நம்ம கொல்லப்புறத்தில் வந்து கத்திரிக்காய் தக்காளி எல்லார் வீட்லேயும் முளைச்சி எல்லார் வீட்லேயும் வளர்ந்துருக்கோம். எல்லார் வீட்லேயும் அந்த கொல்லப்புறத்தில் போய் பறிச்சு வந்து சமையல் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் எல்லாரும் வயல்வெளியிலேருந்து இங்கே சிட்டிக்கு எல்லாரும் வந்தாச்சு. எத்தனை பேர் விவசாயம் பண்ணுறாங்க? விவசாயம் ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போடணும்னா 10 பேர் தான் இன்னைக்கு விவசாயம் பண்ணுறாங்க. அப்போ 10 பேர் விவசாயம் பண்ணும்போது எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கணும் இல்லையா? அப்போ நீண்ட நாள் அது கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய காயாக இருக்கணும், ஒரு செடி வச்சா அதிகமாக விளைச்சல் இருக்கணும், நோய் தாக்கக்கூடாது, பூச்சி தாக்கக்கூடாது. இந்த காரணங்களுக்காக தான் ஹைபிரிட்ஸ் கண்டுபிடிச்சாங்க. ஹைபிரிட்ஸில் தான் அதிகமான விளைச்சல் இருக்குது. அதிகமான விளைச்சல் இல்லாததுனால தான் ஹைபிரிட்ஸ் நோக்கியே வந்தாங்க. எத்தனை விவசாயிகள் மரபு ரகங்களை விளைவிக்கிறாங்க? கை தூக்கி சொல்லுங்க. மரபு ரகங்கள் தான் இந்த விவசாயி மார்க்கெட்டில் கொண்டு வந்து விற்றாங்க. எத்தனை பேர்? 1 2 இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு ஐஈல்டு கிடைக்காது. விவசாயி ஐஈல்டு கிடைக்கலன்னு சொன்னால் கண்டிப்பாக மரபு ரகங்களுக்கு போக மாட்டாங்க, ஹைபிரிட்ஸ்க்கு போகுவாங்க. ஹைபிரிட்ஸ் இதனால தான் உருவாக்குறாங்க. ஹைபிரிட்ஸ்னால நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. மேடம் எனக்கு ஒரு டவுட் மேடம். நீங்கள் ஹைப்ரிட் சீடு வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் நார்மலான இந்த எருலாம் போட்டோன்னா கண்டிப்பாக அது வரவே வராது. நீங்கள் அந்த யூரியா பொட்டாசுன்னு டைரெக்டாக கொடுத்தா மட்டும் தான் வர்ற மாதிரி தான் அவங்க வந்து அந்த சீடே ரெடி பண்ணி நமக்கு கையில் தர்றாங்க. அதுதான் நாட்டு ரகத்துக்கும் இதுக்குள்ள வித்தியாசன்றது என்னோட நிலைப்பாடு. ஹைபிரிட்ஸ் வந்து ஒரு விதை போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 5 கிலோ கொடுக்கும். கண்டிப்பாக கொடுக்கும். மேடம் வரல, மேடம் வரலையே. ஒட் கிடையாது, வரல. எரு போட்டு மீன தெளிச்சா கூட வரல. ஆனால் கெமிக்கல் ஆட் பண்ணாதான் இந்த காய்கறி வரும். அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால அதுக்குள்ள வித்தியாசத்தை நீங்க சொல்லி ஆகணும். அதுல 40% நைட்ரஜன் இருக்கும். 1 கிலோ நீங்க மாட்டு சாண எரு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2% தான் நைட்ரஜன் இருக்கும். அப்போ நீங்க எவ்வளவு எரு போடணும்? நீங்க வந்து 1 கிலோ யூரியா போட்டீங்கன்னா 46% நைட்ரஜன் இருக்கும். 1 கிலோ மாட்டு சாண எருவோ வெர்மி கம்போஸ்டோ போட்டீங்கன்னா 2% தான் நைட்ரஜன் இருக்கும். அப்ப தவறு எங்க? நம்ம போடுற உரத்துல. அப்போ இதுக்கு ஈக்குவலா நீங்க பன்மடங்கு நீங்க போடணும். அது ஹைபிரிட் நமக்கு அதிக விளைச்சலை கொடுக்கும். அதிக விளைச்சலை கொடுக்கும்போது அதிக எரு நீங்க போடணும். கெமிக்கல் போட்டா 1 கிலோ போட்டு முடிச்சிடலாம். ஏன் ஃபார்மர்ஸ் எல்லாம் கெமிக்கலே டிபெண்ட் பண்றாங்க? இதுதான் காரணம். அவங்களுக்கு அந்த அளவு ஏக்கருக்கு வந்து டன்னா கொட்டணும். எது போட்டோ இல்லை வந்து மாட்டு சாணம் எதுவோ இல்லை வெள்ளி டன்னா கொட்டணும். அதே கெமிக்கல் 1 முட்டை போட்டால் போதும். ஃபார்மர்ஸ் கெமிக்கலை நோக்கி ஓடுறாங்க. இந்த பக்கம் ஆர்கானிக் பார்த்தோம்னா டன்னா கொட்டணும். நீங்கள் டன்னா கொட்டணும் எங்கே இருந்தால் ஹைபிரிட் சீட்ஸ் அதே அளவுக்கு உங்களுக்கு ஈல்டு கிடைக்கும். அதே மாதிரி ஹைபிரிட்ஸில் வந்து நம்ம வந்து கிராக் மாதிரி போகிறோம் தேவை இருந்தாலும் கொஞ்சம் பேசிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு குற்றச்சாட்டு ஹைபிரிட்ஸில் எல்லா மரபு ரகங்கள் வளர்க்கணும்னு சொல்கிறது என்னன்னா, நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் செடி வளர்க்குறதுக்கும் உங்களுக்கு விதை கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. விதை கிடைச்சாலும் முளைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஹைபிரிட்ஸ் வந்து எதுக்கு வந்து நம்ம ஹைபிரிட்ஸ் நோக்கி போகிறோம்னா, கொஞ்சம் பின்னாடி நின்று தள்ளி பேசினாதான் கிளியரா கேட்கும். ஒரு செடியிலேருந்து உங்களுக்கு 5 கிலோ கிடைக்கும் இல்லையா? ஆனால் அதுலேருந்து ஒரு தக்காளி எடுத்து திரும்ப நீங்கள் அவ்வளோ செடி உருவாக்குறீங்கன்னா அதே 5 கிலோ கிடைக்காது, 1 கிலோ தான் கிடைக்கும். அதுதான் ஹைபிரிட்ஸோட நேச்சர். 2 தாய் ரகங்களை சேர்த்து உருவாக்கும் போது தான் அந்த 5 கிலோ கிடைக்கும். ஆனால் மரபு ரகம் வந்து ஒரு 10 தக்காளி 20 தக்காளி கிடைக்கும். அதே வரை எடுத்து அடுத்தடுத்து போட்டாலும் அதே 10 தக்காளி 20 தக்காளி கிடைக்கும். ஹைபிரிட்ஸில் அதே அதுக்கு ஈல்டு கிடைக்காது. இது ஒன்று தான் டிஃபெக்ட். உங்களுக்கு 5 கிலோ எனக்கு வேணும்னா மறுபடியும் நீங்கள் கடையில் போய் வாங்கி தான் போடணும். எனக்கு வந்து 1 கிலோ கிடைச்சா போதும்னு நினச்சி. அப்போ அது கார்பரேட் தானே மேடம்? அது கார்பரேட் பண்ணுற வேலை தானே நமக்கு. விதை அதுதான் மேடம், அவங்கள சார்ந்து தானே நம்ம வாழ்க்கை இருப்பது. இது இயற்கையான ஒரு சீடுனா நமக்கு வந்து போட்டு மறுபடியும் எடுத்து யூஸ் பண்ணலாம். நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியதில்லை. எல்லாரும் விவசாயம் பண்ணி விவசாய நிலத்துல இருந்து தான் அரிசி நெல் எல்லாம் கொண்டு வந்து சாப்பிட்றோமா? எத்தனை பேர் இங்க விவசாயம் பண்ணி கொண்டு வந்து சாப்பிட்றீங்க? கடையில யாருமே வாங்கல. நான் எல்லாமே வாழ்வியல் தான்பா. என்னோட விவசாயம் என்னோட வாழ்வியல் சொல்றவங்க எத்தனை பேரு? நீங்க வாழ்வியல் மாடி விவசாயம் கரெக்ட், மாடி தோட்டத்துல பண்றீங்க, ஓகே. ஆனா எல்லா காய்கறியும் எடுக்கிறீங்க, அப்படிதானே? அப்ப மத்தவங்க எல்லாம் நான் கடையில இருந்து எதுவுமே வாங்கல, நான் என்னோட தோட்டத்துல இருந்து தான் நெல்லுல இருந்து கத்திரி தக்காளி எல்லாம் கொண்டு வரேன்னு சொல்றவங்க யாரு? எத்தனை பேரு? கிருஷ்ணாவை தவிர யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். அப்ப கிருஷ்ணா
தப்பா பேசிட்டு இருக்கு. என்கிட்ட நெல் இல்லை மேடம், என்கிட்ட நெல் இல்லை. கரெக்ட் இல்லை. எத்தனை பேர் இந்த ஆர்கானிக் விளைபொருட்களை அவ்வளோ அதிக நெல் இல்ல செல் இருக்கு. ஒன்லி வியாதி இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த அரிசியை நோக்கி போறாங்க. மற்றவங்க எல்லாம் சாதாரண அரிசி தானே சாப்பிடுறீங்க. உண்மையா ஆமா சொல்லணும், ஆமா உண்மை. உண்மையா சொல்லணும். அதான் உண்மை. சுகர் இருக்கிறவங்க தான், சுகரோ பிரஷரோ இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த மரபுரக அரிசிகளை நோக்கி போற. இல்லை விலை அப்படி இருக்கு, 150 ரூபாய், 200 ரூபாய், 150 ரூபாய், எல்லா வேலையும் வாங்க முடியல. சும்மா நம்ம பேசுறோம். மரபுரக எனக்கு சுகர் பீஸ் இல்ல, நான் ஆர்கானிக் எல்லாம் தேடி போறேன். அங்கே தஞ்சாவூர் எல்லாமே ஆர்கானிக்கமா? கம்ப்ளீட் ஆர்கானிக். காய்கறி, எண்ணெய், சரி என்ன ஃபார்மர்னு சொல்லுங்க. நம்ம வாங்கி தலைக்கு பரிசு ஆர்கானிக்கா? என்ன ஃபார்மர்ஸ் வந்து ஃபார்மர்ஸ் கிட்ட நம்ம வாங்குறேன். நிறைய ஃபார்மர்ஸோட கான்டாக்ட் வந்து நான் நிறைய வீட்டுக்கு போவேன். இப்போ நிறைய போறதுன்னா நிறைய ஃபார்மர்ஸோட கான்டாக்ட் அது எந்த வெள்ளம் நிறைய விஷயங்கள் வந்து நான் டைரக்டா ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து தான் வாங்குறேன். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வாங்குறேன். ஈவன் செக்கு எத்தனை பேர் வாங்குறீங்க? நானே ஒரு செக்கு என்ன எல்லா சைடு எல்லாமே செக் எடுத்தான். சந்தோஷம். ஒரு சிலர் வாழ்றாங்க, ஆனா கொஞ்சம் கொஞ்சம் கிராஜுவலா எல்லாருமே அந்த டாக்டர் வீட்ல செக் எடுத்தா யூஸ் பண்ணுவாங்க. புரிச்சுக்கணுங்கிறதுக்காக சொன்னேன். ஸோ எந்த விதையா இருந்தாலும் உங்களுக்கு பாதிப்பு கிடையாது. அது வளர்க்குற விதத்துல தான் தவறு. விதையிலேந்து வர எல்லா காயுமே உடலுக்கு நல்லது. நல்லது. அது வளர்க்குற விதத்துல தான் தவறு. ஸோ அது எப்படி வளர்க்குறாங்கன்றது தான் தவறே தவிர தவறு கூட ஃபார்மர்ஸ் வந்து ஒரு இப்போ எனக்கு ஒரு உடம்பு முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அது என்னோட சாய்ஸ். நான் சித்தா டாக்டர் கிட்ட போகிறேன்னா, ஆயுர்வேதிக் டாக்டர் கிட்ட போகிறேன்னா, அலோபதி டாக்டர் கிட்ட போகிறேன். எனக்கு இம்மீடியட்டாக ரிசல்ட் வேணும் அப்படின்னா நான் அலோபதி டாக்டர் கிட்ட போவேன். எனக்கு ரொம்ப நாள் ஆனாலும் பரவாயில்ல, என் உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கணும்னா நான் சித்தாவோ ஆயுர்வேதிக்கோ தேடி போவேன். இப்போ ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, விவசாயம்ன்றது ஆதி காலத்து தொழில் தான். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு எல்லாமே தெரியும். அதில் ரெக்கமெண்டேஷன் இருக்குங்க. இப்போ டோலோ போட்டால் கூட ஒரு நாளைக்கு ஒரு தான் போடணும்னு ஒரு டாக்டர் கிட்ட போனால் ஒரு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவார். ஃபார்மர்ஸ்க்கும் அதே மாதிரி ஒரு 100 கிலோ ஒரு பூச்சி மருந்துன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, லிட்டர் கணக்கில் அடிப்பாங்க. ஏன்னா லிட்டர் கணக்கில் அடித்தா பூச்சியெல்லாம் உடனே செத்துரும். அதனால நமக்கு நிறைய மகசூல் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அடிக்கிறாங்க. இங்கே தான் தவறு நடக்குதே தவிர அந்த மாடர்ன் டெக்னாலஜியோ அந்த மாடர்ன் கல்டிவேஷன்லையோ தவறு கிடையாது. அந்த செயல்முறையில் தான் தவறு இருக்கே தவிர மற்றபடி நம்ம அது தவறுன்னு சொல்ல முடியாது. ஸோ கரெக்டான விவசாயம் பண்ணுறவங்ககிட்ட சரியான விளைபொருட்களை வாங்கி சாப்பிட்றது என்றைக்குமே நமக்கு நல்லது. ஜஸ்ட் நமக்கு ஒரு அவேர்னஸ்க்காக இதை நான் சொன்னேன். நம்ம ப்ரோக்ராம்